தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்து மகிமை. ஆண்டவர் அட்சரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆஸ்வதிக்கப்பட்டதான நல்ல இந்த செய்தி வேளையில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். கடந்த நாட்கள் முழுவதும் கர்த்தர் நம்மை கண்மணி போல பாதுகாத்திருக்கிறார். வார்த்தையில் ஜீவனுள்ளவரே, இந்த செய்தி வேளையிலே உங்களை சந்தித்து வருகிறோம். உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறோம். இந்த ஜெப விண்ணப்பங்கள் என்ன நாளும் நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறோம். வாட்ஸ்அப்பில் நீங்கள் அனுப்பி வைங்க. ஜெபிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் நமக்கு தந்த இந்த ஜீவன், ஆமென், அது ஆண்டவருக்கு மகிமை உண்டாகும்படி நாம் சாட்சியாக நிற்கிறதற்காக அதை அறிந்து உணர்ந்தவர்களாக நாம் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். கர்த்தரே நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமாக இருக்கிறார். அப்படினால் அதை நினைத்து அதிகமாய் தேவனுக்கு மகிமை செலுத்துங்க, ஸ்தோத்திரம் செலுத்துங்க. ஆமேன். கர்த்தர் உங்களை மென்மேலும் ஆஸ்வதிப்பார். ஆமேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு மகிமை. நாம் இன்றைக்கு பார்க்கக்கூடியதான கர்த்தருடைய வார்த்தை என்ன? நாம் இன்னைக்கு தேதி 2வது வாரத்தில் நாம் வந்திருக்கிறோம். 2வது வாரத்திலே இந்த நாளில் நாம் வாசிக்க வேண்டியதான நீதிமொழிகள், திருப்பிக் கொள்ளுங்க, 13வது அதிகாரம். நீதிமொழிகள் 13வது அதிகாரத்தில் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இங்கே சொல்லப்பட்டதான வார்த்தையை கவனித்து பாருங்கள். இதுதான் நாம் இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் நீதிமொழிகளில் முதல் ஒவ்வொரு அதிகாரத்தை வாசிங்க. ஒரு மாதத்திற்கு 31 நாட்கள் இருக்கிறது போல இதில் நீதிமொழிகள் 31 அதிகாரங்கள் இருக்கிறது. நல்ல ஞானமுள்ள பிள்ளைகள் இதில் பெருகும்படி இதை அதிகமாக வாசிங்க. ஆண்டவர் நம்மை ஆஸ்வதிப்பார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியத்தை நாம் ஞானத்தினால் அறிந்து விட வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு மகிமை. அது என்ன என்று சொன்னால், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், வாசித்து பாருங்கள். முதல் வசனத்தை பாருங்கள். ஞானமுள்ள மகன் தகப்பனுடைய போதகத்தை கேட்கிறான், பரியாசக்காரனோ கடிந்து கொள்ளுதலுக்கு செவிகொடான். ஜெபிப்போ. எங்கள் பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆசீர்வாதமான நல்ல இந்த நாளை தந்தீர். இந்த நாளிலும் நாங்கள் தியானிக்கிற நம்முடைய வேத வசனத்துக்காக ஸ்தோத்திரம். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, உடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. ஏற்ற வார்த்தையை தான். உடைய வார்த்தை ஜீவன் உள்ளது. வார்த்தையினால் எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. தாழ்த்தி வறுமையாக்குகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதா. ஆமென். அல்லேலூயா. ஞானமுள்ள மகன் தகப்பனுடைய போதகத்தை என்ன செய்கிறான்? கேட்கிறான். பரியாசக்காரனோ கடிந்து கொள்ளுதலுக்கு செவிகொடான். கேட்கிறதையும் கேட்காதையும் குறித்து என்ன செய்யப்பட்டிருக்கிறது? எழுதப்பட்டு. செவி கொடுக்கிறவர்கள் யார், செவி கொடுக்காதவர்கள் யார்? 2 பேர் எழுதப்பட்டிருக்கிறது. ஒன்று என்ன? செவி கொடுக்கிற பிள்ளைக்கு பெயர் ஞானமுள்ள மகன் என்று அர்த்தம். செவி கொடாதவனுக்கு பெயர் எழுதப்பட்டிருக்கிறது பரியாசக்காரன் என்று என்ன செய்யப்பட்டிருக்கிறது? எழுதப்பட்டிருக்கிறது. பரியாசக்காரர்களோடு நீ உட்கார வேண்டாம் என்று நாம் என்ன செய்கிறோம்? வாசிக்கிறோம். ஆண்டவருக்கு பிடிக்காது. பரியாசம் பண்ணுகிறது ஆண்டவருக்கு பிடிக்காது. இன்றைக்கும் அநேக பேருக்கு அந்த கிரியைகள் காணப்படுகிறது. சிலருடைய வேதனையிலே, துன்பத்திலே, அவருடைய குறைச்சல்களிலே அவர்களை நிந்தித்து, அவர்களை அவமானப்படுத்தி, அவர்களை கேலியாக, அவர்களை குறித்து தூசணமாய் பேசுகிற அந்த பரியாசம் நம்மை விட்டு என்ன செய்ய வேண்டும்? மாற வேண்டும். பரியாசக்காரன் ஆண்டவருக்கு பிரியமில்லாதவன். அவர்கள் என்ன செய்ய மாட்டார்களாம்? செவி கொடுக்க மாட்டார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் ஞானமுள்ள மகனோ என்ன செய்வான்? செவி கொடுப்பான், கேட்பான். யா அம்மா, நீங்களும் நானும் நல்ல செவி கொடுக்கிறவர்களாக இருக்கணும். கேட்கிற காதுடையவர்களாக இருக்க வேண்டும். செவி கொடுக்கிறவர்கள் என்றாலே ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமேன், ஆமேன். செவி கொடுத்தலே நலம் என்று நாம் வேதத்தில் என்ன செய்கிறோம்? வாசிக்கிறோம். செவி கொடுத்தலே உத்தமம் என்று நாம் வேதத்தில் என்ன செய்கிறோம்? வாசிக்கிறோம். ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதனால் ஆண்டவருடைய சமூகத்தில் நல்ல காத்துருங்க. ஆண்டவரே பேசும், அடியேன்னு என்ன செய்கிறேன்? கேட்கிறேன். கேட்கிறவன், நீங்களும் நானும் கேட்கிற பிள்ளைகளாக இருந்தால் ஞானமுள்ள தகப்பனுடைய மகன் என்று வேதம் சொல்லுகிறது. அதனால் கேளாதவளாக இருக்கக்கூடாது, கீழ்ப்படியாதவளாக இருக்கக்கூடாது, செவி கொடாதவளாக நீங்களும் நானும் என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. காண்கிற கண்ணும் கேட்கிற காதும் உடையவர்களாக உங்களை என்னையும் ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? படைத்திருக்கிறார். கீழ்ப்படியவர்களாக நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும்? செவி கொடாத அனுபவமெல்லாம் நம்மை விட்டு என்ன செய்யணும்? மாறணும். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேயர் நிருபம் 11வது அதிகாரத்தை வாசித்தோமானால், கீழ்ப்படியாதவர்களோடே சேதமானதிருந்தால் என்று வேதம் சொல்லுகிறது. யார் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கவில்லையோ அவர்கள் சேதமாய் போவார்கள் என்று வேதம் என்ன செய்கிறது? சொல்லுகிறது. நீங்களும் நானும்
ஞானமுள்ள பிள்ளைகளாக இருந்து சேதமடையாதபடி நாம் என்ன செய்யணும்? செவி கொடுக்கணும். யாருக்கு செவி கொடுக்கும்? ஆண்டவர் சொல்கிறார், என் ஆடுகள் என் சத்தத்தை என்ன செய்யும்? அறியும். நீங்களும் நானும் அவரை நல்ல மேய்ப்பனை பின்பற்றுகிற ஆடுகளாக இருக்க வேண்டும். கர்த்தருக்கு மகிமை. வேறு எந்த காரியத்துக்கும் நீங்களும் நானும் செவி கொடுக்க கூடாது. இன்னைக்கு அநேகர் ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி கொடாதபடி இந்த உலகத்தின் அநேக சடங்காச்சாரங்களுக்கு, கலாச்சாரங்களுக்கு, வழிபாட்டு முறைகளுக்கு, மனுஷனுடைய காரியங்களுக்கெல்லாம் இன்னைக்கு செவி கொடுத்து ஆண்டவருடைய வசனத்தைக்கு செவி கொடுக்காமல் போய்விடுகிறார்கள். அந்த மாதிரி நீங்கள் நான் இருக்கவே கூடாது. நல்ல தேவ வசனத்துக்கு நல்ல கவனமாக என்ன செய்யணும்? செவி கொடுக்க வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். செவி கொடுக்கிற பிள்ளைகள் மேல் கர்த்தருக்கு பிரியமாக இருப்பான். வாசித்தோமானால் சபையை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது, சபையில் எத்தனையோ கிரியைகளை ஆண்டவர் பார்க்கிறான். கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உன் கிரியைகளுக்கு தக்க பலனை கொடுப்பேன், உடைய கிரியைகள் எனக்கு முன்பதாக இருக்கிறது அப்படின்னு சபையை குறித்து வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொன்ன ஆண்டவர், அவருடைய கிரியைகளெல்லாம் அப்படி இருக்கிறதுக்கு காரணம் காது உள்ளவன் என்ன செய்ய கடவன்? கேட்க கடவன். சபை எப்படி இருக்கணும்? ஒரு தேவ பிள்ளை எப்படி இருக்கணும்? ஒரு கர்த்தருடைய ஊழியக்காரன் யாராக இருக்கணும்? ஒரு விசுவாசி சீசர்கள் யாராக இருக்கணும்னு சொன்னால் செவி கொடுக்கிறவர்களாக, கேட்கிறவர்களாக இருக்கணும். யாருடைய போதகத்தை கேட்கணும்? தகப்பனுடைய போதகத்தை என்ன செய்யணும்? கேட்கணும். நல்ல தகப்பன் நமக்கு உண்டு. ஆமேன். உங்களை என்னை நேசிக்கிற அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற ஆவியை நமக்கு தந்த நல்ல தகப்பன் நமக்கு உண்டு. அவருடைய போதகத்தை என்ன செய்யுங்க? நல்ல கேளுங்க. ஆமேன் ஆமேன். அவர் மனுஷன் ஆமேன் பார்க்கிறவமாக பார்க்கிறவல்ல, இருதயத்தை பார்க்கிறவராக இருக்கிறபடினால் இருதயத்திற்கு ஏற்ற வார்த்தைகளை தருவார். ஆமேன். ஒவ்வொரு கூட்டங்களுக்கும் ஆராதனைக்கும் வருகிற பிள்ளைகள் சொல்லுகிற வார்த்தை, ஆண்டவர் என்னோடு பேசினார் ஐயா, என் நிலைமை என் சூழ்நிலைக்கு தக்கவாறு ஏற்றவாறு ஆண்டவர் என்னோடு இடைப்பட்டார் என்று சொல்லி கர்த்தரை என்ன செய்கிறார்கள்? மகிமைப்படுத்துகிறார். ஆனால் மனுஷனுக்கு தெரியுமா அவங்க நிலைமை சூழ்நிலை? ஆனால் அவங்க சொல்கிறாங்க, இல்லை ஆண்டவர் கூட பேசினார். ஏனென்றால் மனுஷன் பேசினது வார்த்தைகள் தான். அந்த வார்த்தைகளை அந்த ஜனங்களுக்கு ஏற்றார் போல அதை கொடுக்கிறவர் கர்த்தர். ஏனென்றால் அவருடைய நிலைமையை பார்க்கிறவர் அவர். மனுஷன் முகத்தை தான் பார்க்கிறார், அவரோ இருதயத்தை பார்க்கிறார். நிலைமைகளெல்லாம் அவருக்கு தான் தெரியும். அவர் ஒரு நாள் கைவிட மாட்டார். கர்த்தருக்கு மகிமை. அம்மா ஆனபடினால் நல்ல தேவ வசனத்துக்கு என்ன செய்யுங்க? செவி கொடுங்க. நல்ல போதகத்தை கேளுங்க. வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்கனுடைய ஜபமும் அருவருப்பு என்று நாம் வேதத்தில் என்ன செய்கிறோம்? வாசிக்கிறோம். நல்ல போதகத்தை கேளுங்க. கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க. இந்த வசனத்தின் மேல் ஆசையாக இருங்க. இதெல்லாம் உங்களுக்காக எனக்காக ஆண்டவர் போதித்திருக்கிறார். இந்த வேத வசனத்தை அதனால் அவருடைய போதகம் இது, அவருடைய வார்த்தை வசனம் இது. இது எல்லாருக்கும் பொதுவானது. படித்தவர்கள், படிக்காதவர்கள், ஏழைகள், பணக்காரர்கள், குறைந்த ஜாதி, தாழ்ந்த ஜாதி, எல்லாருக்கும் ஏற்ற வார்த்தைகள் இதில் இருக்கிறது. ஆமாம், இதில் எந்த பாரபட்சமே கிடையாது, இதில் ஏற்றத்தாழ்வே கிடையாது. ஏனென்றால் அவர் பாரபட்சம் இல்லாத ஆண்டவர். அவர் உங்களுக்கு எனக்கும் பேசியிருக்கிறார், அவர் போதித்திருக்கிறார். இந்த வசனத்தை நல்லா வாசிங்க, தேடி தேடி வாசிங்க, தியானம் பண்ணி வாசிங்க, எழுதி வைத்து வாசிங்க, குறித்து வைத்து வாசிங்க. ஆமேன் ஆமேன். இது நல்ல கேளுங்க. ஆமேன். கேட்கிறவன் பாக்கியவான் என்று வெளிப்படுத்தின விஷயத்தை சொல்லப்படுகிற தீர்க்க தரிசனத்தை வாசிக்கிறவனும் கேட்கிறவனும் கை கொள்கிறவனும் யாரு? பாக்கியவான். அதனால் நல்ல திருவசனத்தை என்ன செய்யுங்க? கேளுங்க. ஆண்டவரே, தகப்பன் ஞானமுள்ள மகன் தகப்பனுடைய போதகத்தை என்ன செய்கிறான்? கேட்கிறான் என்று வேதம் சொல்லுகிறதே. ஆண்டவரே, நாங்களும் கேட்கிறவர்களாக மாற்றுங்கப்பா. கேளாதவர்களாக நாங்கள் இருக்கக்கூடாது ஆண்டவரே. செவி கொடாதவர்களாக நாங்கள் இருக்கக்கூடாது ஆண்டவரே. பாமுகு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு இருதயத்திலும் கிரியை செய்யுங்க. ஆமேன் ஆமேன். அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் செவியை ஆமேன் 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 ஆண்டவரே ஸ்தோத்திர ஐயா. ஒப்பு கொடுக்காத ஜனங்கள் எல்லாம் சந்திக்கப்படட்டும் ஐயா. தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதில் நாசமடைவான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமேன் ஆண்டவரே, இந்த வசனத்தை கேட்கிற பிள்ளைகள் ஆமேன், நீங்கள் ஒவ்வொரு திருவசனத்துக்கு செவி கொடுங்க, கவனமாக ஒப்பு கொடுங்க, பிடரியை கடினப்படுத்தாதீங்க. அவர் கடிந்து கொள்ளும்போது கடிந்து கொள்ளுதலை கவனித்து நடக்கிறவன் கனமடைவான். நல்ல கனத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். கடிந்து கொள்ளுதலை சிற்சியை ஏற்றுக்கொள்ளுங்க, கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளுங்க. போதகம் எப்போதும் உங்களுக்கு சாதகமாகவே இருக்காது, உங்களுக்கு ஏற்றார் போலேயே இருக்காது. அநேக நேரம் உங்களுடைய ஆத்மாவை ஊக்குவிக்கிறது போல இருந்திருக்கலாம், ஆனால் அநேக நேரம் உங்களுடைய பாவங்களை உணர்த்துகிறது போலவே இருக்கும். உங்களுடைய மாம்ச எண்ணங்களை முறியடிக்கக்கூடியதாகவே இருக்கும். காரணம் என்னென்னா, பேசுகிறது நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவர்.
ஆவியானவர் பேசுவார். ஆகாப் என்கிற ராஜா இருந்தான். அவன் சொல்லுவான், ஆமேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு மகிமையுண்டாகட்டும். தீர்க்கதரிசிகள், கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள் அவனுக்கு பிடிக்கவே செய்யாது. ஆமாம், ஏன் கேட்டால் அவங்களாம் வேண்டாயா, அவங்களெல்லாம் கூப்பிடாதீங்க, அவங்களாம் கடிந்து கொள்வாங்க அப்படின்னே சொல்லுவான். ஏன்னா அவனுடைய குறைய குற்றத்தை சொல்லிடவே கூடாது. இன்றைக்கி நிறைய பேர் அப்படி தான் இருக்கிறாங்க. ஆமாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் பேசுவார், ஆவியானவர் பேசுவார். ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் என்ன செய்ய கடவன். ஆனால் ஞானமுள்ளே பிள்ளையாக இருந்து பாருங்கள். ஞானமுள்ள பிள்ளை என்ன செய்யுமா தெரியுமா? இங்கே வேறும் சொல்லுகிறது, நல்ல தகப்பன் போதகத்தை என்ன செய்கிறான், கேட்கிறான். ஆனால் இன்றைக்கி அநேகர் போதகத்தை என்ன செய்யாமல் போகிறார்கள், கேளாமற் போகிறார்கள். அவர்களை குறித்து வேதத்திலே சொல்லப்பட்டதான வார்த்தையை வாசித்து பாருங்கள். ஆமேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 5வது வசன, அதாவது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். நீதிமொழிகள் 5வது அதிகாரத்தில் பாருங்கள். பாருங்க, 9வது வசனத்தில் பாருங்க. சேர்ந்தால் உன் மேன்மையை அந்நியர்களுக்கும் உன் ஆயுஷின் காலத்தை கொடூரருக்கும் கொடுத்து விடுவாய். யாரோடு? ஆமேன், விபசாரியானவர்களோடு. அந்நியர் உன் செல்வத்தினால் திருப்தி அடைவார்கள். உன் பிரயாசத்தின் பலன் புறத்தியாருடைய வீட்டில் சேரும். முடிவிலே உன் மாம்சமும் உன் சரீரமும் உருவழியும் போது நீ துக்கித்து, ஐயோ, போதகத்தை நான் வெறுத்தேனே, கடிந்து கொள்ளுதலை என் மனம் அலட்சியம் பண்ணினதே, என் போதகரின் சொல்லை நான் கேளாமலும் எனக்கு உபதேசம் பண்ணினவர்களுக்கு என் செவியை சாயாமலும் போனேனே, சபைக்குள்ளும் சங்கத்துக்குள்ளும் கொஞ்சம் குறைய எல்லா தீமைக்கும் உள்ளானேனே என்று என்ன செய்வார், முறையிடுவாய். போதகத்தை கேட்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். பிரசங்கத்தை கேட்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். ஆனால் செவி கொடாதவர்கள் என்ன செய்வார், அவருடைய மாம்சம் உருவழியுமா, அவர்கள் எல்லா தீமையிலையும் அகப்பட்டு கொள்வார்களாம். சபைக்கும் சங்கத்துக்கும் அவங்களுக்கு என்ன கிடையாது, உரிமையே கிடையாது. அவங்க அதில் ஒரு அங்கத்தினராக இருக்கவே முடியாது. அந்த ஆசீர்வாதம் அவங்க குடும்பத்துக்கு பலிக்காது. கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். அவர்கள் முதிர் வயதிலும் கனித்தந்து புஷ்டிப்பும் பசுமையுமாக இருப்பார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆலயத்தின் நன்மை உண்டு, ஜெப வீட்டின் நன்மை உண்டு. ஆனால் இவர்களோ போதகத்திற்கு செவி கொடாதவர்களுக்கும் அந்த பலன் கிடையாது. இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் என்ன செய்வதில்லை, மேற்கொள்வதில்லை. அந்த ஆசீர்வாதம்லாம் இவங்களுக்கு கிடையாது. யாருக்கு கிடையாது? போதகத்தை கேட்காதவங்களுக்கு. நீங்களும் நானும் நல்ல போதகத்தை கேளுங்க, வசனத்தை கேளுங்க, ஆண்டுடைய வார்த்தைக்கு நல்ல உற்சாகமாய் செவி கொடுத்து பாருங்க, கவனமாய் செவி கொடுத்து பாருங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இங்கே எழுதப்பட்டிருக்கிறது, செவி கொடுக்கிற பிள்ளைகள் எப்படி இருக்காங்களாம் பாருங்க. உன் கிணற்றில் உள்ள தண்ணீரையும் உன் துறவில் ஊறுகிற ஜலத்தையும் பானம் பண்ணு. உன் ஊற்றுகள் வெளியிலும் உன் வாய்க்கால்கள் வீதிகளிலும் பாய்வதாக. அவைகள் அந்நியருக்கும் உரியவைகளாயிராமல் உனக்கே உரியவைகளாய் இருப்பதாக. உன் ஊற்றுக்கண் ஆசீர்வதிக்கப்படுவதாக. உன் இள வயதின் மனைவியோடே எப்படி இரு. இவங்கெல்லாம் போதகத்தை கேட்கிற பிள்ளைகளுக்கு. இவங்க பிறனுடைய மனைவி இச்சிக்க மாட்டாங்க, பிறரோடு பாவம் செய்ய மாட்டாங்க. ஏன்னா இவங்கெல்லாம் போதகத்தை கேட்கிறவர்கள், கர்த்தருடைய வார்த்தை கேட்கிறவங்க. அவங்க ஊற்றுக்கண் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். அது தரித்திரப்பட்டு போகாது, ஊற்று அடைபட்டு போகாது. ஆமென். ஜீவ நீரூற்றை போல அது பொங்கி சுரக்கிற நீரூற்றாக இருக்கும். இதற்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவருடைய போதகத்தை என்ன செய்யணும். உங்களிடத்துலேருந்து யாரும் சொத்தை அபகரிக்க முடியாது. உங்களுக்கு உரியவைகள் உங்களுக்கே உரியவளாக இருக்கும். எழுதப்பட்டிருக்கிறது, உன் கிணற்றில் உள்ள தண்ணீரையும் உன் துறவில் ஊறுகிற ஜலத்தையும் பானம் பண்ணு. உன் ஊற்றுகள் வெளியில் உன் வாய்க்கால் வீதிகளில் என்ன செய்வதாக. அவைகள் அந்நியருக்கும் உரியவளாயிராமல் உனக்கே உரியவளாக இருப்பதா. யாரும் உங்கள்கிட்ட இருந்து கொண்டு போக முடியாதான், எடுத்துகிட்டு போட முடியாதான். இதற்கு காரணம் என்ன தெரியுமா? நீங்களும் நானும் நல்ல போதகத்தை என்ன செய்ய வேண்டும், கேட்க வேண்டும். கலப்புள்ள வசனத்தை போதிக்கிறவர்களை குறித்து எச்சரிக்கையாக இருங்க. துரு உபதேசத்தை போதிக்கிறவர்களை குறித்து எச்சரிக்கையாக இருங்க. இப்போ உலகத்தின் ஆடம்பரங்கள், இந்த உலகத்திலே காணப்படுகிற மனுஷனுக்கு பிரியமானவர்களை பேசி கொண்டிருக்கிற போதகங்களை குறித்தெல்லாம் எப்படி இருங்க, எச்சரிக்கையாக இருங்க. காற்றினால் அளப்புண்டு போகிற போதகங்கள், அமளியான கடல் அலைகளை கொண்டு வந்து சேர்க்கிற போதகங்கள் எல்லாம் குறித்து எச்சரிக்கையாக இருந்து கடிந்து கொள்ளுகிற போதகங்களுக்கு நல்ல கவனமாக செவி கொடுங்க. கண்டித்து உணர்த்துகிற போதகங்கள் மேல் பிரியமாயிருங்க. ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமேன். உங்களை மேல் பூச்சாய் பூசுகிற அந்த போதகத்தையே பிரியப்படாதீங்க. அவங்களுடைய குறைகள் குற்றங்களை உணர்த்துகிற போதகங்களை கேளுங்க. ஆண்டவர் உங்களுக்கு நல்ல வார்த்தைகளை தருவார். நீங்கள் போகிற சபைக்கு ஆமேன் ஆண்டவர் உங்களோடு பேசுவார் என்று விசுவாசத்தோடு போங்க.
ஆமேன் ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை கேட்குற அம்மா ஐயா வேறன் சொல்லுகிறது, ஆமேன், என் மகளே என்று ஆண்டு உங்களை அழைப்பார், என் மகனே என்று ஆண்டு உங்களை அழைப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு மகிமை. என்னுடைய பாசியா அவர்கள் தேவனுடைய ஆலயத்துக்கு போயிருந்தார்களாம். அப்பொழுது அவர் ரட்சிக்கப்படாத அந்த நாட்கள். அப்பொழுது அவங்க பக்கத்தில் இருந்தாங்களாம். என்ன மனுஷனாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, மனுஷனாக போதகம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தாங்க. அப்போ அங்கே இருந்த அந்த ஊழியக்காரரை பார்த்து பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட கிண்டல் பண்ணி பேசிட்டு இருந்தாங்களாம். அவங்க ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால், இந்த ஆள் எவ்வளோ தண்டியாக இருக்கிறாரு, எந்த ரேஷன் அரிசியை திங்கிறாருன்னு சொல்லி பேசினாங்க. அப்போ போதகம் பண்ணி கொண்டிருந்த அவர் கைகளை நீட்டி, வாலிபனே, நான் இவ்வளவு இப்படி இருக்கிறதுக்கு காரணம் நான் வேதம் என்னும் களங்கமில்லாத ஞானப்பாலை படித்தேன், குடித்தேன், தடித்தேன் என்று சாமுவேல் பிரசங்கியார் ஐயா அன்னைக்கு பிரசங்கம் பண்ணினார். இதை கேட்டவுடனே இவர்கள் அதிர்ந்து போனார்களாம். என்னடா, பக்கத்தில் இருக்கிற ஒரு பையனுடைய காதில் கேலி கிண்டல் பேசின வார்த்தையை ஒரு மனிதன் அங்கே இவ்வளவு தூரம் மேடையில் நின்று ஒருவர் சொல்லுகிறாரே, அப்போ எந்த அளவிற்கு ஆண்டவர் இங்கே பேசுகிறார். இப்போ பாவத்தை குறித்து பேசுவார், நீதி நியாயத்தை குறித்து பேசுவார். நீங்கள் நடந்துக்கிட்டதெல்லாம் சரி சரின்னு பேச மாட்டார், குறைகள் குற்றங்களை கண்டித்து உணர்த்தி பேசுவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த போதகத்தை நல்ல கேளுங்க. ஆமீன். அன்னையிலிருந்து செவி கொடுக்க ஆரம்பித்தாங்களாம் அவங்க 15-16 வயதில். அப்பொழுது ஆவியானவர்களை என்ன செய்திருக்கிறார், நிரப்பி ஒரு தீர்க்கதரிசியாய் சேகர் நல்லதம்பி ஐயா அவர்கள், அல்லேலியா ஜெபவீட்டின் ஸ்தாபகர், கர்த்தர் வல்லமையாக எடுத்து பயன்படுத்தினார். என்ன தெரியுமா, ஆண்டவர் பேசுவார், ஆண்டவர் தம்முடைய தாசன் மூலமாய் போதிப்பார் என்று சொல்லி நல்ல செவி கொடுத்தாங்க. அவங்க போதகத்துக்கு செவி கொடுத்ததுனால ஆண்டவர் அவங்களை ஒரு பெரிய போதகராய் பயன்படுத்தினார். எந்த ஊழியக்காரர் அவர்களை இப்படி தீர்க்க தரிசனமாய் சொன்னாரோ அதே ஊழியக்காரர் அந்த வாலிபனை குறித்த காலத்துக்கு முன்பாக வேத களஞ்சியம் என்று பட்டம் கொடுத்தாராம். அந்த அளவிற்கு போதகத்தை கேட்ட அவரை வேத களஞ்சியமாக கர்த்தர் மாற்றினார். அல்ல, இன்னைக்கு நீங்களும் நானும் நல்ல போதகத்தை கேளு. ஆமீன். குறை சொல்லி கொண்டு இருக்காம, குற்றம் கண்டுபிடித்து கொண்டிருக்கிறாம, மேல் பூச்சாய் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் என்று உங்களுடைய நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லாமல் கர்த்தர் செய்யக்கூடியதையே சொல்லி உங்களை மழுங்கடிக்கிற போதகத்தை அல்ல, நீங்கள் என்ன செய்ய வேண்டும். ஆமீன். ஆண்டவன்மாரே, ரட்சிக்கப்படுகிறதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். ஆமீன். நீங்களும் அப்படி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்க சொல்லப்படுகிற போதகத்தை நல்ல கேளுங்க. ஆமீன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த எங்கள் அன்பின் பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் வாசித்த வேத வசனத்தின்படி நாங்கள் ஞானமுள்ள பிள்ளையாக இருக்க வேண்டும். தகப்பன் போதகத்தை நாங்கள் கேட்க வேண்டும். தகப்பன் போதகத்தை கேட்ட யோசேப்பு ஞானமுள்ள மகனாக இருந்தான். அவன் ஞானம் ஆண்டவரை இந்த பூமியில் எல்லாரையும் ஆண்டவரை விழுந்து வணங்க வைத்தது ஐயா. அவனுக்கு அதுக்கு ஒரே ஒரு காரணம், அவன் தகப்பன் போதகத்தை கேட்டான். நாங்களும் தகப்பனுடைய போதகத்தை கேட்கிறவர்களாக கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிற ஞானமுள்ள பிள்ளையாங்கள் மாற்றுங்க. புத்தி இல்லாத மண்ணின் மேல் ஆண்டவரை புத்தி இல்லாத வைக்கோலினால் கட்டப்படுவர்களாக அல்ல, கல்லின் மேல் கட்டுவர்களாக எங்களை மாற்றுங்க. ஆசீர்வதி. மகிமை கனம் துதி எல்லாம் இயேசுக்கு செலுத்துவோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர்